ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் காந்திமதி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வன்னியர் படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க விவசாயம் இவங்க சொந்த நிலத்துலேயே விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி விவாகரத்தும் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க அப்பா அம்மா கூடயே இவங்களுடைய சொந்த நிலத்துலேயே இவங்க விவசாயம் தாங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்க அம்மாவும் இவங்களும் தாங்க காட்டை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நல்ல அதாவது 25 சவரன் நகை போட்டு நல்ல இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக பிரச்சனை ஆகி இவங்களுடைய மாமியார்னால இவங்க பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. விவாகரத்து கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ரொம்ப வருடமாக தனிமையில் இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அம்மாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமாக இருக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே எனக்கு ஓகே தான். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சுபஸ்ரீ, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வன்னியர் படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இந்த ஜாதியிலேயே மணமகன் எதிர்பார்க்குறாங்க. இதில் உட்பிரிவாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சிவகங்கையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி 6 மாதத்துலேயே அம்மா வீட்டுக்கு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் விவாகரத்தும் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா அப்பா இப்போது இவங்க ஃபஸ்ட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பையனாக கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவில் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் முக்கியமாக என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக இவங்க எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மணமகனுடைய குடும்பம் சாதாரண குடும்பமாக இருந்தாலும் போதும், ஒரு மாதம் ஒரு 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.